கட்ட மாபியா, அந்த மாபியா, இந்த மாபியாவை நம்ம பார்த்தோம். டீசல் பெட்ரோல்ல இருக்கிற மாபியா என் மீனவர்களை பண்ணின துரோகத்தை தான் இந்த சண்முகம் முத்துசாமி கெத்தா எடுத்து காட்டியிருக்குது. 4 நாள் டீசல் இல்லைன்னா வண்டி எடுத்துக்கு நம்ம எங்கேயாவது ஒரு இடம் போக முடியுமா? 40 ரூபா அரிசி 60 ரூபாய் ஆயிரும். டீசல் ஏறினுச்சுன்னா மற்ற எல்லாமே வந்து நின்றுடுச்சுனாலே வரத்து இல்லைனாலே அழிவு வந்து அதிகமாயிடும். அதை தான் எடுத்து சொல்லியிருக்காங்க. 4 நாள் டீசல் இல்லாததுக்கே நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்களே. 40 வருஷமா எங்க இடத்த பிடிங்கிக்கிறான், எங்க பொருளாதாரத்தை பிடிங்கிக்கிறான், எங்க இடத்த சுருக்கிட்டான். அவனையெல்லாம் யார் கேட்கறது? மீனவர்களுக்கு ஒரு குரல் கொடுக்கணும்னா நம்ம தமிழக மக்கள் தான் கொடுக்கணும். 3 மீனை மட்டும் திங்கிறோம்ல, மீனவர்களுக்கு யார் குரல் கொடுப்பா? சுகந்தி அக்கா நான் கொடுக்குறேன்டா, நான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி ஹரிஷ் கல்யாணி வந்து செம்மையா பின்னி பெடல் எடுத்திருக்காங்க. அவங்க இடத்த ஆக்கிரமிச்சு ஆர்பர் வந்தோடனே அவங்களுக்கு வழி தெரியாம குருடாயில எடுத்து மக்களுக்கு அதுல இருந்து வந்து கஷ்டத்தை போக்கிக்கிட்டு இருக்காங்க. அந்த மீனவர்கள் பட அவஸ்தைய அழகா எடுத்து, இனிமே அவங்க வந்து தூத்துக்குடி பக்கமும் போக முடியாது, அப்படி கொண்டாடுவாங்க மக்கள். ராயபுரம் பக்கமும் போக முடியாது, அந்த அளவுக்கு கொண்டாடுவாங்க. மீனவர்களுக்கான சிறந்த படமா கண்டிப்பா இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-15 வருஷம் 2022 இருந்து ரிவ்யூ கொடுக்குறேன். இது மீனவர்களுக்கான படம். அவங்க வாழ்வாதாரத்தையும் அவங்களோட வசதியையும் அவங்க இருக்கிற இடத்தையும் கெடுக்காதீங்கன்னு சொல்ற படமா அமைஞ்சிருக்குது. டீசல் அருமையான படம். சண்முகம் முத்துசாமி இனிமே தமிழ்நாட்டோட மீனவர்களோட ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கான்செப்டை கையில் எடுத்தாங்க. அந்த டிஃப்ரெண்டான கான்செப்டை கையில் எடுத்து அதை கொண்டு போய் ப்ரெசென்ட் பண்ண விதம் இருக்கு இல்லையா, கொஞ்சம் அங்கங்கே நமக்கு லேக் இருந்தால் கூட ஆனால் சொல்லப்பட்ட அந்த மெசேஜ் உண்மையிலேயே எல்லாருக்கும் தெரிய வேண்டிய ஒரு மெசேஜ். ஆக்சுவலாக எந்த ஒரு சார் இது குரூடாயில்ன்றதை தாண்டி எந்த ஒரு பிரச்சனை, மக்களோட போராட்டம் எதுவாக இருந்தாலும் அந்த போராட்டத்துக்கு பின்னாடி அரசாங்கத்தை தாண்டி அரசாங்கத்தையும் ஈர்க்கக்கூடிய ஒரு கார்பரேட் முதலாளி இருக்கான்றது தான் படத்தில் உணர்த்திருக்காங்க. நெத்தி போட்டில் அடித்த மாதிரி ஒரு அரசியல் பேசியிருக்காரு இந்த படத்தில். எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படமாக இருக்குது. என்ன காரணம்னா, அதாவது 2 பேரோட தொழில் போட்டியில் ஆரம்பிச்சுது. அந்த தொழில் போட்டி, நீங்கள் வட சென்னைன்னு ஒரு படம் இருக்கும், அந்த படத்தை பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் தொழில் போட்டியில் ஆரம்பிச்சு அதுக்கு பின்னாடி இருக்க துரோகங்கள் எல்லாம் காமிச்சு படத்தை முடிச்சிருவாங்க. ஆனால் இந்த தொழில் போட்டியை தாண்டி இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல், மக்களோட போராட்டம் எப்படி வந்து எந்தெந்த வகையிலலாம் யார் யாரெல்லாம் இதை பயன்படுத்திக்கிறாங்கன்னு காமிச்ச ஒரு விஷயம் படத்தில் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமாக இருந்துச்சு சார். உண்மையிலேயே இந்த படம் வரவேற்கக்கூடிய ஒரு படம் இது. ஏன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம் சார். உண்மையிலேயே டீசல் அந்த படம் தான் இப்போ நான் பார்த்துட்டு வரேன். படம் நல்லா அருமையாக இருக்குது, பெருமையாகவும் இருக்குது. ஏன் பெருமையாக இருக்குது அப்படின்னாக்கா, இயக்குனர் சண்முகம் அவர்கள் ஏதோ ப்ரொடியூசர் பணம் தராரு அப்படின்னு சொல்லி படம் எடுக்காமல் மக்களுக்கு ஒரு சமூகத்தில் ஒரு கருத்து சொல்லணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இந்த படத்தை எடுத்திருக்காரு. படத்தோட கதாநாயகன் ஹரிஷ் கல்யாண் அவர்கள் சூப்பராக நடிச்சிருக்காரு. ஒரு மீனவன் மக்களுக்காக எப்படி போராடுறான் அப்படின்றத நல்ல தத்துவமாக சொல்லியிருக்காரு. படத்தில் வந்து நிறையா நடிகர்கள், ஏகப்பட்ட நடிகர், தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, தெலுங்கு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகான்னு எல்லா நடிகரையும் அள்ளி போட்டிருக்காரு. கூல் சுரேஷை தவிர எல்லாருமே நடிச்சிருக்காங்க. இந்த ஹோல் டீமுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்கள் தயவு செஞ்சு இந்த டீசல் படத்தை வந்து பாருங்கள். நீங்கள் பலூனக்காவே பார்த்துட்டு இருந்தீங்கன்னாக்கா நம்ம அத்துல்யாவை அப்போ நீங்கள் பார்க்க முடியாது. படத்தில் வந்து பாருங்கள், நல்லாயிருக்கும். அதே மாதிரி வாட்டர்மெலன் ஸ்டாரே நீங்கள் பார்த்துட்டு இருக்காமல் ஹரிஷ் கல்யாணம் வந்து பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்படி நீங்கள் அதில் பார்க்காததெல்லாம் இதில் பார்க்கலாம், சரிங்களா? அப்படி ஒரு ஜனரஞ்சகமான டீசல் படத்தை கொடுத்துருக்காரு. ஏன்னா இன்றைக்கி வந்து கச்சா எண்ணெய் இல்லை என்றால் ஒரு மக்களோட நிலைமை என்ன ஆகும் அப்படின்ற ஒரு விஷயத்த பக்காவாக சொல்லியிருக்காரு. இந்த ஹோல் டீமுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். படத்தை பாருங்கள். தண்ணியில் இருக்கும் மீன், நான் லெஜண்டோட ஃபேனு. இது மாதிரி ஒரு ஆக்ஷன் படத்தை வந்து ஹரிஷ் கல்யாணி இதுவரை பண்ணதே கிடையாது. இது மாதிரி ஒரு பட்ஜெட் படத்தையும் கண்ணமில்ல. கடல் சார்ந்த மனிதர்கள், மீன்கள், கடல் மீனவர்கள் எல்லாத்தையுமே மையப்படுத்தியதுனால நம்மளுக்கு வடசென்னையோட கனெக்ட் ஆகுது. ஒட்டுமொத்தமாகவே வடசென்னையில் முன்னாடி நடந்த ஒரு கதையத்தை அவங்க வந்து எடுத்திருக்காங்க. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் சம்பவத்தையெல்லாம் காட்டியிருக்காங்க. அந்த போராடுற மக்களை எப்படிலாம் சுடுறாங்கன்றதை காமிச்சிருக்காங்க. வாழைப்பழத்தில் ஊசி போதுன மாதிரி குத்துறா கூட எங்களுக்கு என்ன தெரியாது நினச்சாங்களான்னு தெரில. அப்போ அந்த துப்பாக்கி எடுத்து ஒரு போலீஸ் வந்து அன்யூனிஃபார்மில் மேலே ஏறும்போதே கத்திட்டாங்க மக்கள்லாம், அந்த விஷயம் தான்டா பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் ஒரு டீசன்ட் வாட்ச். அடுத்தடுத்து நீங்கள் அடுத்த லெவலுக்கு நீங்கள் தாராளமாக டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிட்டு போயிட்டே இருக்கலாம், தப்பே கிடையாது. ஒரு எக்ஸாம்பிள் ஹரிஷ் கல்யாண் ஒரு வட சென்னை பையனாகவே வாழ்ந்திருக்காரு அப்படின்னு சொல்ல நல்லா இருக்கும். உண்மையிலேயே ஃபுல்லாக ட்ராவல் வராங்களா இல்லை சீன்ஸ் அப்படியே சும்மா ஒரு ஹீரோன் போஸ்ட் மட்டும் பண்ணிட்டு இல்லை அத்துல்யா பொறுத்த வரைக்கும் ஒரு அளவுக்கு மேலே ரொம்ப போட்டாங்கன்னா லேக் ஆகிடும் கண்டிப்பாக. ஏன்னா இந்த படம் வந்து வேற மாதிரி ஜானர். இது ஆக்சுவலாக ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு குரூடாயில் தொழில் போட்டி, அதாவது பார்த்தீங்கன்னா ரிவெஞ்ச் சப்ஜெக்ட் மாதிரி போயிட்டு இருக்கும்போது இங்கே லவ் போர்ஷன் வந்து லிமிட்டாக வச்சா நல்லா இருக்கும். அந்த லிமிட்டை தான் உள்ளே வச்சிருக்காங்க. அதுக்கும் மேலே அத்துல்யா வந்து படம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணால் என்ன பண்ணால் ஒரு கதாபாத்திரமாக உள்ளே போனோன்னு ஒரு அட்வொகேட்
டெடிகேட் கதாபாத்திரமா உள்ள போட்டாங்க, நமக்கு லேக் இல்லாம போச்சு. குறிப்பா ஒரு போட் சீன் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு சார். உண்மையில அந்த கெமிஸ்ட்ரி நல்லா இருந்துச்சு. வினய் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வினயை பார்க்கும்போது நமக்கு நல்லா இருந்துச்சு, ஆஹா பரவாயில்லையே வினய் இருக்காப்புலையே உள்ள அப்படின்ட்டு. ஆனா அதுக்கப்புறம் வினய்க்கு ப்ராப்பரான ஒரு ஸ்கிரீன் ஸ்பேஸ் கொடுக்கலையோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. என்ன பண்ணிடுவாரு. ஆனா உண்மையிலேயே சொல்லணும்னா படத்துல ஒரு 3-4 வில்லன் இருக்காங்க, எல்லா வில்லனையுமே ப்ராப்பரா காமிச்சிருக்காங்க. விவேக் பிரசன்னாவா இருக்கட்டும், ஒரு கார்பரேட் வில்லனாக இருக்கட்டும், வினயாக இருக்கட்டும், எல்லாருக்குமே ரொம்ப ப்ராப்பரான அந்த ஸ்கிரீன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தாண்டி காளி வெங்கட் இந்த படத்துல எனக்கு டேரக்டர் எங்க ரொம்ப பிடிச்சதுன்னா, காளி வெங்கட் ஒரு நல்ல நடிகர், உண்மையிலேயே சூப்பரான ஒரு நடிகர். அந்த நடிகரை ஸ்டார்டிங்ல காமிச்சாங்க, அதுக்கப்புறம் அப்படியே ஆள் காணாம போயிட்டாப்ல, திருப்பி கிளைமேக்ஸ்ல யூஸ் பண்ணிருக்காரு. அதாவது அப்படியே நான் விட்டுட்டு அடுத்த போயிட்டு இருக்கலாம் அப்படியே டேரக்டர் நினைச்சா, ஆனா கிளைமேக்ஸ்ல காளி வெங்கட் யூஸ் பண்ணிருக்காரு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலா அந்த சீன்லாம் வந்து பார்த்தா தியேட்டர் நல்ல கிளாப்ஸ் இருந்தது காளி வெங்கட் அந்த சீன்லாம். சாங்ஸ் படத்துக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் சார். உண்மையிலேயே சொல்றேன், படத்துக்கு ஹரிஷ் கல்யாணம் தாண்டி படத்தோட ஹீரோனா மியூசிக்கை சொல்லலாம். அந்த மாதிரி இந்த மியூசிக் படத்துல பாடல்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு. உண்மையிலேயே பரவாயில்லையப்பா, இந்த டைம்ல இப்படி பாடல் கேட்கக்கூடிய லெவல்ல இருக்கேப்பா அப்படின்ற மாதிரி இந்த படத்துல இருக்கு. பாடல்கள் சூப்பரா இருக்கு, மியூசிக் பயங்கரமா இருக்கு, ஹரிஷோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுவும் குறிப்பா கிளைமேக்ஸ்ல பண்ணக்கூடிய அந்த ஃபைட்லாம் வேற லெவல் வெறித்தனமா இருந்துச்சு. படத்துல எல்லாரையும் ப்ராப்பராக யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி படத்துல கொஞ்சம் அங்கங்க லேக் இருக்க தான் செய்யுது. ஆனா படம் முடிச்சுட்டு வெளியில வரும்போது ஒரு நல்ல படம் பார்த்த ஒரு திருப்தி. ஏன்னா நம்ம சமூகத்துக்கு தேவையான ஒரு படம். நீங்க வந்து எனக்கு சமூக அக்கறைலாம் கிடையாதுப்பா, ஒரு லவ் போர்ஷன் இருக்கணும், அப்படி ஃபைட் சீன் இருக்கணும், கமர்ஷியலா பார்க்கணும் பண்ணா இந்த படத்துக்கு வந்துடாது, கட்டையால அடிச்சிருவோம். நீ நல்ல படம் பார்க்கணும், சமூக அக்கறையில் ஒரு படம் பார்க்கணுமா, இந்த மாதிரி படத்தை பார்த்து அரசியல் தெரிஞ்சுக்கணும் பண்ணா தயவு செஞ்சு இந்த டீசல் படத்தை வந்து உட்காந்து பாரு. அந்த மாதிரி ஒரு நல்ல படம் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா ஹரிஷ் கல்யாணே பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் சொல்லியிருந்தாரு, இந்த படம்லாம் தீபாவளிக்கு வர வேண்டிய படமா அப்படின்னு கேட்டாங்கன்ட்டு. உண்மையிலே இந்த படம் தீபாவளிக்கு தான் வர வேண்டிய படம். ஏன்னா நிறைய ஆடியன்ஸ் வந்து தேட்டர்னு வரக்கூடிய ஃபெஸ்டிவல் டைம் இது. இந்த டைமில் இந்த படத்தை போட்டால் தான் கரெக்டாக இருக்கும், நிறைய ஆடியன்ஸ் மத்தியில் ரீச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ உண்மையிலேயே இன்னும் கூட கொஞ்சம் இந்த படத்தை கிறிஸ்பாக எடுத்துருக்கலாம். ஆனால் அவங்க சொன்ன அரசியல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து, எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், வேற ஒன்றும் கிடையாது. படம் நல்லா தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் மெதுவாக போச்சு, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் வேகமாக தான் போச்சு, பார்க்குற மாதிரி தான் இருந்தது. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் அந்த படத்தில் இருக்க அந்த பொலிட்டிக்ஸில் கொஞ்சம் நல்லா இறங்கி மெதுவாகவே நல்லா ஆழமாக சொல்லியிருந்தாங்க எல்லாம். படத்தில் பார்த்தா கொஞ்சம் பேர்லாம் மாற்றி பதான் போட்டு அது இதுன்னு பேசியிருந்தாங்க. ஆனால் அது பச்சையாக தெரியுது, அது அதானியை தான் டைரெக்டாக அடிக்கிறாங்கன்ட்டு. யாரும் இது வரைக்கும் இந்த சினிமாவில் இதை பற்றி பேசலை, எனக்கு தெரிஞ்சு பேசலை, ஃபஸ்ட் டைம் நல்லா பேசியிருக்காங்க. இதை பற்றி எல்லாருக்கும் தெரியணும், தெரிஞ்சால் வந்து ஏதாச்சும் ஒரு மாற்றம் இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருந்தது, ஹரிஷ் கல்யாணம் நல்லா பண்ணியிருந்தாரு, ஆர்டிஸ்ட்டும் எல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. டெக்னிக்கலாக கொஞ்சம் லேகாக இருந்தது படம், மற்றபடி எல்லாம் சூப்பராக இருந்தது. நிறைய ஜம்ப் இருந்தது படத்தில், பட் வந்து ஸ்க்ரீன் பிளே வந்து அதை கொஞ்சம் மறைச்சி கொஞ்சம் வேகமாக எடுத்துகிட்டு போயிடுச்சு. நிறைய ஜம்ப் இருந்தது படத்தில். ஆனால் ஓவராலாக சொல்லலாம் படம் நல்லா இருக்குது. மற்ற 2 படத்தில் என்ன பார்க்கல, வந்து மற்ற 2 படத்தையும் பார்த்தோன்னா வந்து எது வின்னாவும் கண்டிப்பாக சொல்ல முடியும். ஆனால் இப்போதைக்கு பார்த்தோன்னா கண்டிப்பாக டீசல் நல்லா ஓடும். படத்தோட ஸ்டோரி என்னன்னா, 1970s வந்து ராயபுரம் எண்ணூர் அந்த சைடில் வந்து பைப்லைன் போடுறாங்க குரூடாயிலுக்காக. அதனால அந்த ஏரியாவில் இருக்கிற மீனவர்கள் எல்லாருக்குமே வந்து வாழ்வாதாரமே வந்து பாதிக்குது. ஸோ ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா குரூடாயில் திருடி அதில் வந்து காசு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புஷ்பா அந்த ஸ்டைலில் வந்து ஒரு சிண்டிகேட் அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு விஷயமா வந்து குரூடாயில் திருட்டு வந்து போயிட்டுருக்கு. இதை பேஸ் பண்ணி தான் படத்தோட ஸ்டோரி இருக்குது. படம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் சரியாக பண்ணல, பயங்கர லேக்காக இருக்குது. செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஹீரோ வர்சஸ் போலீஸ் அந்த ஒரு போர்ஷன் ஒரு ½ hour வந்து நல்லாவே இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. அதுக்கப்புறம் டுவர்ட்ஸ் எண்டு வந்து படம் கொஞ்சம் ஒரு லேக் ஆயிடுச்சு. படத்தில் வந்து ஓப்பனிங் சாங் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அது வந்து ரொம்ப திணிச்ச மாதிரி இருக்குது, ரொம்ப கதைக்குள்ளே ஒட்டலை. செகண்ட் சாங் வந்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக கரெக்டான பிளேஸ்மெண்ட்டில் இருக்குது, சாங்கும் நல்லா இருக்குது, நல்லா ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. படத்தில் வந்து லவ் போர்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் பெட்டராக எழுதியிருக்கலாம். ஏன்னா கடல் கண்ணி அந்த மாதிரி ஒரு ஆங்கிள் எழுதியிருக்காங்க. ஸோ படம் வந்து ஒரு சீரியஸான விஷயம் போயிட்டு இருக்கும்போது டோட்டல் ஃபேண்டஸியான ஒரு லவ் ஸ்டோரி வைக்கும் போது படத்துக்கு ரெண்டுமே வந்து கொஞ்சம் கரெக்டாக செட் ஆகலை. படத்தில் வந்து நிறைய அரசியல், லோக்கல் அரசியல், நேஷனல் அரசியல், இன்டர்நேஷ்னல் பிரச்சனை வரைக்குமே வந்து கொண்டு போய் விட்ருக்காங்க. பட் திரைக்கதை இன்னும் கொஞ்சம் பெட்டராக அமைச்சிருக்கலாம். படம் ஒரு சின்ன ஒரு ஏமாற்றம் தான் அது. ஆடியோ லான்ச்லேயே இவர் சொல்லியிருந்தான்னு நினைக்கிறேன், ஏன் இந்த படத்தை வந்து தீபாவளிக்கு விடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோட மைண்ட் செட்டையும் மாற்றிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அதுக்கு உண்மையிலே டைரக்டர் சாரை பாராட்டணும். ஏன் அப்படின்னா தீபாவளினாலே வெறும் என்டர்டெயின்மெண்ட் மூவி மட்டும்தான், அப்படி ரிலீஸ் ஆகணும், அப்படின்னா தான் அது ஓடும், இல்லைனா ஓடாதுங்கிற மைண்ட் செட்டை வந்து மாற்றுறதுக்காக ஒரு புதிய முயற்சின்னு தான் சொல்லலாம். ஏன்னா இதில் ரொம்ப நிறைய சமூக ரீதியான ஒரு விஷயம் இருக்குது. இப்போ ஸ்கூல் டைம், லீவு டைம், ஸோ பசங்க அதை தெரிஞ்சுக்கணும். அதுக்கான ஒரு நோக்கமாக தான் நான் பார்க்குற மாதிரி எனக்குள்ள ஒரு ஃபீல் இருந்தது. இந்த படம் பார்க்கும்போது எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு 1974 அண்ட் 75 நடந்த ஒரு பீரியடுக்கான ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் நெட்டில் உடனே சர்ச் பண்ணேன். உண்மையிலே அந்த மாதிரி விஷயம் நடந்ததா, ஏன்னா நம்ம பார்த்துட்டு நம்ம படத்தை வச்சு மட்டுமே பேசக்கூடாதுல அப்படின்ட்டு உண்மையிலே அப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. எனக்கு அதில் ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா, நான் குழந்தையா இருக்கும் போதுலேருந்தே இந்த மீனவர்கள் சமுதாயத்தில் போராட்டம் பிரச்சனை அப்படிங்கிறத நியூஸில் நான் நிறையா கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ வரைக்கும் அதுக்கான தீர்வுகளே கிடைச்ச மாதிரி இல்லை. அந்த விஷயத்தை தீபாவளி சமையலில் எடுத்து பேசினது ரொம்ப பெரிய விஷயம் நினைக்கிறேன். உண்மையிலே படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது.
பர்சனலாக எனக்கு பிடிச்சிருந்தது. என்டர்டைன்மெண்ட்லாம் தாண்டி நான் ஒரு விஷயத்த கற்றுக்கிட்டேன் அந்த படம் மூலமாக அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்ல, அந்த ஒரு விஷயத்தில் இந்த படம் சக்ஸஸ் தான் நான் சொல்லுவேன். அதுதான் ஒரு டைரக்டருக்கு வேணும். இந்த படம் மூலமாக ஒரு 10 பேர் ஒரு இன்ஃபர்மேஷன் கற்றுக்குறாங்கன்னா அதை விட பெரிய விஷயம் வேறு எதுவுமே கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு விஷயம் அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழாயை, அதாவது கடல் வழி பக்கத்தில் ஒரு குழாயை அமைக்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனைகள், ஏன்னா அது வந்து நானுமே யோசித்தேன் மீனவர்களுக்கான பிரச்சனை மட்டும்தான் இது அப்படின்னு. ஆனால் அது இல்லைங்கிறத செகண்ட் ஹாஃபில் ரொம்ப தெளிவாக படித்திருந்தாங்க. ஆக்சுவலி வந்து அது எவ்வளோ பெரிய பிரச்சனை, அந்த ஒரு கொஞ்சம் பிரச்சனை மீனவர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட பிரச்சனைகள் எந்த அளவுக்கு சமூக ரீதியாக மக்களையும் பாதிக்கும், அது ஏன் மக்களுக்கு புரியலை அப்படிங்கிறதையும். ரெண்டாவது செகண்ட் ஹாஃபில் வந்து பெட்ரோல் டீசல் அது கிடைக்கலனா நம்ம நாடு எந்த அளவுக்கு ஆகும், நம்மளோட அரசாங்கமே டோட்டலாக கவுந்து போகிற அளவுக்கான ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அது. அதோட விஷயங்கள்லாம் ரொம்ப தெளிவாக காமிச்சிருந்தாங்க. விலைவாசியாக இருக்கட்டும், மருந்தாக இருக்கட்டும், நம்ம எங்கே ட்ராவல் பண்ணுறதா இருந்தாலும் இப்போ ஃபுல்லாகவே அதுக்கு அடிக்ட் ஆகிட்டோம். அந்த அடிக்ட் எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக காமிச்சிருந்தாங்க. உண்மையிலே படம் சூப்பராக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் செம்ம விறுவிறுப்பான ஒரு விஷயமா இருந்தது. எல்லாரோட ஆக்டிங்குமே நம்ம இருந்தது. எனக்குலாம் ஃபஸ்ட்டு ஹீரோவை பார்க்கும்போது இவர் வந்து சாக்லேட் பாய் ஆச்சு, எப்படி ஃபிஷர்மேனுக்கு செட் ஆவார், எந்த இதில் எடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்தது. ஆனால் அது தெளிவாக அவர் வந்து இந்த தோற்றம் வந்து இந்த அளவுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுல டைரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு உண்மையாக சொல்லணும்னா. ஏன் அப்படின்னா அந்த ஒரு ஃபிஷர்மேன்னா அந்த இடத்துக்கான ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதை காமிச்சிட்டு அதோட பிரச்சனைகள் என்ன, அவரோட ஆக்ஷன் சீன்ஸ்லாம் பயங்கரமாக இருந்தது. உண்மையிலே நம்மளுக்கு அது ஒரு ஃபீல் கொடுத்தது. எனக்கு இந்த படத்துலேயே பிடிச்ச ஒரு டைலாக் என்னென்னா, வட சென்னை அப்படின்னா இப்போ வேறு மாதிரி யோசிக்கிறாங்க. வட சென்னை ஒரு காலத்தில் வந்து மீனவர்களுக்கான இடமா இருந்தது, அது எதனால இப்போ வேறு மாதிரி போர்ட்ரேட் ஆகிருக்கு, எப்படி அது சுருங்குச்சு, அவ்வளோ பெரிய வடச்சென்னையாக இருந்தது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி 1,00,000 மீனவர்களுக்கான இடம் அப்படிங்கிறதா மாறிடுச்சு. ஸோ அதோட விளைவுகளை கேள்வியாக கேட்ட விதம் ரொம்ப நல்லா இருந்தது. ஃபிலிம் ஓவரால் இட் வாஸ் ஸோ குட். எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஹரிஷ் கல்யாணோட ஆக்ஷன் சீக்வன்ஸ் லைக் இட் வாஸ் வெரி நியூ ஃபார் மீ. மியூசிக் வாஸ் வெரி எக்ஸ்ட்ராடினரி. அதானி பற்றி பேசியிருக்காங்க. லைக் ரொம்ப எலாபரேட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணலனாலுமே சொல்ல வந்த விஷயத்தை கரெக்டாக சொல்லியிருந்தாங்க. ஐ லைக் இட் ஸோ மச்.